இபி பில் அமௌண்ட் எப்படி வந்து செக் பண்றது அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நீங்க இது வரைக்கும் இபில வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து கட்டிருக்கீங்க அப்படின்றதுக்கான அந்த டிரான்சாக்சன் ஹிஸ்டரியுமே வந்து நீங்க பாத்துக்க முடியும். எந்தெந்த மந்த்ல எவ்வளவு கட்டிருக்கீங்க அப்படின்ற டீடைல்ஸும் பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப லாஸ்டா உங்களுக்கு எவ்வளவு பில் ஜெனரேட் ஆயிருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். பிளே ஸ்டோர்ல போயிட்டு டான்ஜென்ட்கோ அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப் வந்துடும். கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா மேல ஸ்கிப் ஆப்ஷன் கேட்டிருப்பாங்க. ஸ்கிப் கொடுத்ததுமே பாத்தீங்கன்னா மொபைல் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துட்டீங்கன்னா மொபைல் நம்பர் ஓடிபி வரும். அதை என்டர் பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா கிரியேட் பண்ணி கேட்பாங்க. இதுல 4 டிஜிட் பின் கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு கிரியேட் பின் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதுல வந்து பேமெண்ட் கம்ப்ளைண்ட் ஆப்ஷன் இருக்கும். இதுல பேமெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா சென்டரா ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க ப்ளூ கலர்ல. அதை கிளிக் பண்ணிட்டு இதுல கன்சியூமர் நம்பர் என்டர் பண்ண சொல்லுவாங்க. எந்த இபி அக்கௌண்ட் இருக்கக்கூடிய பில்லை நீங்க வந்து செக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கன்சியூமர் நம்பர் என்டர் பண்ணிட்டு செக் கொடுத்துட்டீங்கன்னா இதுல வந்து நேம், அட்ரஸ், ஸ்டேட்டஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எல்லாம் செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு இதுல கீழே வந்து வியூ யூசேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதுல மை டிரான்சாக்சன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்க லாஸ்டா பில் பே பண்ண அந்த அமௌண்ட் எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த ரேட்ல வந்து பண்ணீங்க அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதையுமே நீங்க வந்து பாத்துக்கலாம். இதுல மை யூசேஜ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பக்கத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா லாஸ்டா உங்களுக்கு எவ்வளவு பில் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நீங்க வந்து கடைசி வரைக்கும் இப்போ பே பண்ணது எல்லாமே பாத்தீங்கன்னா மை டிரான்சாக்சன்ல வந்து இருக்கும். கீழே வந்து இந்த மந்தோட போட்டிருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே டீடைல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல மை யூசேஜ்ல போனீங்கன்னா இப்போ லாஸ்ட் மந்த்ல வந்து எவ்வளவு வந்து யூஸ் ஆயிருக்கு அப்படின்ற டீடைல்ஸ் இருக்கும். அது பக்கத்துல எவ்வளவு அமௌண்ட் அப்படின்றது வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம வந்து எவ்வளவு பில் அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம முன்னாடி பண்ண அந்த டிரான்சாக்சன் ஹிஸ்டரி எவ்வளவு வந்து பண்ணிருக்கோம் இது வரைக்கும் அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே பாத்தீங்கன்னா இந்த மை டிரான்சாக்சன் அப்படின்ற இந்த ஒரு செக்ஷன்ல போயிட்டு நம்ம கம்ப்ளீட்டா வந்து தெரிஞ்சுக்க முடியும். இதுல மெயினா பாத்தீங்கன்னா கீழே நமக்கு வந்து மந்த் வந்து மென்ஷன் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு குழப்பமும் இல்லாம கிளியரா வந்து தெரிஞ்சுக்க முடியும். இபி பில் அமௌண்ட் எப்படி வந்து செக் பண்றது, அதுக்கப்புறம் நம்ம லாஸ்டா பண்ணிருக்கக்கூடிய டிரான்சாக்சன் ஹிஸ்டரி எல்லாமே எப்படி வந்து பாக்குறது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.